ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பாலிட்டி டெஸ்ட்டு 6 தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு 5 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். டெஸ்ட்டு 5 வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 50 வினாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கும் வந்து 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்க அதெல்லாம் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துருங்க. தமிழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 22 டெஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதுவும் அட்டன் பண்ணாதவங்க அட்டன் பண்ணிவிடுவாங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு 50 கொஷனுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்குலாம் வந்து ஆன்சர் பண்ணியிருந்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்ப்பா. நல்லா நீங்கள் அப்டேட்டில் இருக்கீங்க, நல்லா படிச்சுட்ருக்கீங்கன்னு பார்க்கும்போதே தெரியுது. ஒரு சில கொஷின் நீங்கள் டவுட் கேட்டிருக்கீங்க, அதை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் நோட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த வீடியோலையும் வந்து எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து நீங்கள் கேட்குற கொஷினுக்கு அவங்களே கமெண்ட் பண்ணிடுறாங்க ஆன்சர். எதுக்கெலாம் வந்து ஆன்சர் பண்ணலையோ டவுட்டாக இருக்கிற கொஷினுக்கு மட்டும் நான் அடுத்து ஆன்சர் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் நிறுவப்பட்ட ஆண்டு. மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் நிறுவப்பட்ட ஆண்டு. எப்பயும் போல் கொஷின் படிச்சுட்டு ஒரு 1 or 2 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்குள்ளே நோட் இருந்தால் ஏபிசிடி ஆப்ஷன் பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஓஎம்ஆர் ஷீட் இருந்தால் நான் ஷேட் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் நிறுவப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி, 1964. மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் நிறுவப்பட்ட ஆண்டு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 1964. அடுத்து, சிஆர்பிஎஃப்பின் முதல் பெண் சிறப்பு இயக்குனர் ஜெனரல். சிஆர்பிஎஃப்பின் முதல் பெண் சிறப்பு இயக்குனர் ஜெனரல் யார்? ஃபர்ஸ்ட் உமன் ஸ்பெஷல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிஆர்பிஎஃப். சிஆர்பிஎஃப்னா என்னன்னு தெரிஞ்சவங்க, இதோட அந்த விரிவாக்கம் சொல்லுவாங்க இல்லைங்களா, சம்டைம்ஸ் விரிவாக்கம் கூட கேட்டுருவாங்க. அந்த விரிவாக்கம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சிஆர்பிஎஃப்பின் முதல் சிறப்பு இயக்குனர், அதுவும் பெண் சிறப்பு இயக்குனர். ஆன்சர் ஆப்ஷன் பி, அருணா பகுகுணா. அருணா பகுகுணா. நெக்ஸ்ட் கொஷின், 6வது ஊதிய குழுவின் தலைவர் யார்? 6வது ஊதிய குழுவின் தலைவர். Who is the chairman of 6th pay commission? 6வது ஊதிய குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, PN ஸ்ரீகிருஷ்ணா. 6வது ஊதிய குழுவின் தலைவர் PN ஸ்ரீகிருஷ்ணா. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு முறை ப்ளே பட்டனை ஸ்டாப் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் கொஷின் படிச்சுக்கோங்கப்பா, ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம தமிழ் கொஷின் போயிடலாம். எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அவர்கள் அரசு அலுவலகங்களுக்கு செல்லும்போது மரியாதையுடனும் நடத்தப்பட வேண்டும். மாவட்ட அளவிலான அதிகாரி ஒருவர் தனக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். அவர் யார்? கொடுத்துருக்கிறதுல 4ல் அவர். நீங்கள் வெர்டிகலாக மொபைல் வச்சுருந்தீங்கன்னா ஹரிசாண்டலாக வச்சுக்கோங்க. எழுத்துக்கள் சின்னதாக தெரிஞ்சால் உங்களுக்கு பெருசாக தெரியும், ஓகேங்களா? அதேமாரி பிக்சர் குவாலிட்டியும் ஹை பிக்சர் குவாலிட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எம்பி அதிகமாக செலவாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு லோ பிக்சர் குவாலிட்டியில் வச்சு வீடியோ இருக்கும். நீங்கள் ஹை பிக்சர் குவாலிட்டியில் செட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆகிடும். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜனநாயக அமைப்பில் மக்கள் இறையாண்மை கொண்டவர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகள் சில சிறப்பு பதவிகளை வகிக்கிறார்கள். எனவே மரியாதைக்குரியவர்கள் என்பதை அவருக்கு தெளிவுபடுத்துங்கள். ஜனநாயக அமைப்பில் மக்கள் இறையாண்மை கொண்டவர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகள் சில சிறப்பு பதவிகளை வகிக்கிறார்கள். எனவே மரியாதைக்குரியவர்கள் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். நெக்ஸ்ட் கொஷின், பின்வருவனற்றுள் எது அடிப்படை கடமை அல்லாதது? அடிப்படை கடமை அல்லாதது. ஆன்சர் சி, 3 மட்டும். இது மட்டும் அடிப்படை கடமை இல்லை. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த, இது வந்து அடிப்படை கடமையில் வரல.
அரசியலமைப்பிற்கு கட்டுப்பட்டு அதன் லட்சியங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதிக்க வேண்டும். இயற்கை சூழலை பாதுகாக்கணும், மேம்படுத்தணும். இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்தவும் பாதுகாக்கவும். இதெல்லாம் அடிப்படை கடமையில் வருது. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த அது அடிப்படை கடமையில் வரல. நெக்ஸ்ட் கொஷின், இதுவும் 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். தமிழ். பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். சந்தானம் கமிஷன் பரிந்துரையின் பேரில் மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் அமைக்கப்பட்டது. CVC அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இந்த ஆண்டு தனது பொன்விழாவை கொண்டாடுகிறது. மத்திய விஜிலன்ஸ் கமிஷனர் இந்திய தலைமை நீதிபதியால் நியமிக்கப்படுகிறார். CVC என்பது ஒரு உறுப்பு அமைப்பாகும். CVC என்பது உறுப்பு அமைப்பாகும். ஆன்சர் ஆப்ஷன் டி 4 மட்டும்தான் சரியானதுன்னு சொல்லியிருக்காங்க. CVC என்பது ஒரு உறுப்பு அமைப்பு. சந்தானம் கமிஷன் பரிந்துரையின் பெயரில் இல்லை, பொன்விழாவும் கொண்டாடலை. மத்திய விஜிலன்ஸ் கமிஷனர் ஒரு தலைமை நீதிபதியால் நியமிக்கப்படுகிறார் என்பதும் தவறு. CVC என்பது ஒரு உறுப்பு அமைப்பு மட்டும் என்பது தான் சரி. நெக்ஸ்ட் இதுவும் ஸ்டாப் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. ப்ளே பட்டன் ஸ்டாப் பண்ணி படிச்சுக்கோங்க. பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். 1வது கூற்று, ஜன் லோக்பால் மசோதா ஊழல் வழக்குகளை விசாரிக்க ஒரு சுயதீன அமைப்பை நியமிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஜன் லோக்பால் மசோதா ஊழலை தடுக்கவும், குடிமக்களின் குறைபாடுகளை ஈடுகட்டவும், விசில் ஊதுபவரை பாதுகாக்கவும் நோக்கமாக உள்ளது. லோக்பால் என்ற வார்த்தையை LM சிங்வி உருவாக்கினார். லோக்பால் என்ற வார்த்தை LM சிங்வி உருவாக்கினார். இதில் எது சரியானது? ஆன்சர் அனைத்தும் சரியானது. ஜன் லோக்பால் மசோதா ஊழல் வழக்குகளை விசாரிக்க ஒரு சுயதீன அமைப்பை நியமிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஜன் லோக்பால் மசோதா ஊழலை தடுக்கவும், குடிமக்களின் குறைகளை ஈடுகட்டவும், விசில் ஊதுபவரை பாதுகாக்கவும் நோக்கமாக உள்ளது. லோக்பால் என்ற வார்த்தையை LM சிங்வி உருவாக்கினார். லோக்பால் என்ற வார்த்தை LV சிங்வி உருவாக்கினார். பின்வருவனற்றுள் ஓரின சேர்க்கையுடன் தொடர்புடையது எது? பின்வருவனவற்றுள் ஓரின சேர்க்கையுடன் தொடர்புடையது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ IPC 377. IPCனா என்னன்னு தெரியும் இல்லைங்களா? இந்தியன் பீனல் கோட் 377 ஓரின சேர்க்கையுடன் தொடர்புடையது இந்த கோடு. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஏ. தேசிய வளர்ச்சி கவுன்சில் 1952, திட்டக்குழு 1950, உலக வர்த்தக அமைப்பு 1995, வர்த்தக மற்றும் சேவைகள் மீதான ஒப்பந்தம் 1947, தேசிய வளர்ச்சி கவுன்சில் 1952, திட்டக்குழு 1950, உலக வர்த்தக அமைப்பு 1995, வர்த்தக மற்றும் சேவைகள் மீதான பொது ஒப்பந்தம் 1947. நெக்ஸ்ட்டு 60th கொஷினும் 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி படிச்சுக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ் பார்க்கலாம். பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். 1993 மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தை வழங்குகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் முழுமையான அதிகாரங்களை கொண்ட ஒரு தலைவரை கொண்ட ஒரு உறுப்பு. சுப்ரீம் கோர்ட் ஒப்புதல் அளித்தால் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவரை ஜனாதிபதி நீக்க முடியும். கீழ்கண்ட
விருப்பங்களில் இருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் சி 1 மற்றும் 2 சரி. இது தவறு. 1993 மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தை வழங்குகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் முழுமையான அதிகாரங்களை கொண்ட ஒரு தலைவரை கொண்ட ஒற்றை உறுப்பு அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு தலைவரை கொண்ட ஒற்றை உறுப்பு அமைப்பு. நெக்ஸ்ட் கொஷின். பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். தேசிய வளர்ச்சி கவுன்சில் ஒரு ஆலோசனை அமைப்பு மட்டுமே. தேசிய வளர்ச்சி கவுன்சில் மத்திய அரசு, மாநில அரசுகள் மற்றும் திட்ட கமிஷனுக்கு இடையே இணைப்பாக செயல்படுகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களில் இருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டுமே கரெக்டு. தேசிய வளர்ச்சி கவுன்சில் ஒரு ஆலோசனை அமைப்பு. தேசிய வளர்ச்சி கவுன்சில் மத்திய அரசு, மாநில அரசுகள் மற்றும் திட்ட கமிஷனுக்கு இடையே இணைப்பாக இருக்கும். மத்திய மாநில திட்ட கமிஷனுக்கு இணைப்பாக இருக்கிறது தேசிய வளர்ச்சி கவுன்சில். நெக்ஸ்ட் கொஷின். இதுவும் 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் NHRC மனித உரிமை மீறல் குறித்து சுயமாக விசாரிக்க முடியும். NHRCக்கு சிவில் நீதிமன்றத்தின் அனைத்து அதிகாரங்களும் உள்ளன. ஆயுத படைகளின் மனித உரிமை மீறல் தொடர்பாக NHRCக்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரங்கள் உள்ளன. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானவை. அனைத்தும் சரியானவை. அடிப்படை கடமைகள் என்பவை உத்தரவுகள் ஆகும். எதோட உத்தரவு? அடிப்படை கடமைகள் என்பது எதோட உத்தரவுகள் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் பி குடிமகன். அடிப்படை கடமைகள் என்பது குடிமகனுடைய உத்தரவுகள் ஆகும். பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். குழந்தை திருமண தடைச்சட்டம், பழக்கமான குற்றவாளிகள் சட்டம், வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டம், தேசிய மனித உரிமைகள் ஆணையம். ஆன்சர் பி குழந்தை திருமண தடை சட்டம் 1993, பழக்கமான குற்றவாளிகள் சட்டம் 1952, வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டம் 1929, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1989. குழந்தை திருமணம் தடை சட்டம் 1993, பழக்கமான குற்றவாளிகள் அது பார்த்திங்கன்னா 64க்கு சி. ஓகேங்களா, சாரிங்க, 64க்கு சி. குழந்தை திருமண தடைச்சட்டம் 1929, பழக்கமான குற்றவாளிகள் சட்டம் பார்த்திங்கன்னா 1952, வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் நமக்கு 1989, தேசிய மனித உரிமைகள் 1993. ஓகேங்களா, 1 செகண்ட் நல்லா செக் பண்ணிக்கோங்க. குழந்தை திருமண தடை சட்டம் 1929, பழக்கமான குற்றவாளிகள் சட்டம் 1952, வன்கொடுமைகள் தடுப்பு 1989, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993. நெக்ஸ்ட் கொஷின். சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதமர். சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதமர். ஆன்சர் ஆப்ஷன் பி வல்லபாய் பட்டேல். சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதமர் வல்லபாய் பட்டேல். பின்வருவனவற்றில் எது சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுடன் தொடர்பு படுத்தப்படவில்லை? ஆன்சர் ஆப்ஷன் சி சமீபத்தில் உச்சநீதிமன்றம் கோவாவின் அனைத்து 49 சுரங்க குத்தகைகளையும் ரத்து செய்தது. நெக்ஸ்ட் கொஷின். ஊழல் தடுப்புச் சட்டத்துடன் தொடர்புடைய பின்வருவனவற்றில் எது சரியானது?
ஊழல் தடுப்புச் சட்டத்துடன் தொடர்புடைய பின்வருவற்றுள் எது சரியானது? ஆன்சர் ஆப்ஷன் டி எல்லாமே கரெக்டு. வருமான வரி சட்டம் 1991, ஊழல் தடுப்பு 1988, பண மோசடி தடுப்பு 2012. வருமான வரி 1991, ஊழல் தடுப்பு 1988, பண மோசடி 2012. அரசியலமைப்பின் பகுதி 4A-வில் இணைக்கப்பட்டுள்ள அடிப்படை கடமைகள் எப்பொழுது சேர்க்கப்பட்டது? அரசியலமைப்பின் பகுதி 4A-வில் இணைக்கப்பட்ட அடிப்படை கடமைகள் எப்பொழுது சேர்க்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 42வது சட்டத்திருத்தம் 1976. 42வது சட்டத்திருத்தம் 1976. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? எல்லாமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். புஷ்பா கபிலா ஹிங்கோராணி PILஇன் தாய். நீதிபதி VR கிருஷ்ண ஐயர் மற்றும் நீதிபதி PN பகவதி ஆகியோர் PILஐ ஏற்றுக்கொண்ட முதல் நீதிபதிகள். நால்சா சட்ட சேவைகள் அதிகார சபை சட்டம் 1987 உருவாக்கப்பட்டது. PILஇன் கருத்து அமெரிக்காவில் உருவானது. ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் சரியானது. பின்வரும் ஏஜென்சிகளில் பொது கருத்தை உருவாக்க உதவுவது? பின்வரும் ஏஜென்சிகளில் பொது கருத்தை உருவாக்க உதவுவது? எல்லாமே ஓகேங்களா? அச்சு ஊடகம், அரசியல் கட்சிகள், சட்டமன்றம், கல்வி நிறுவனங்கள். பின்வரும் ஏஜென்சிகளில் பொது கருத்தை உருவாக்க உதவுவது எல்லாமே. அச்சு ஊடகம், அரசியல் கட்சிகள், சட்டமன்றம், கல்வி நிறுவனங்கள். தேசிய போலீஸ் அகாடமியின் முதல் பெண் தலைவர் யார்? தேசிய போலீஸ் அகாடமியின் முதல் பெண் தலைவர் அருணா பகுகுணா. அருணா பகுகுணா. பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். ஊழலை புகாரளிக்கும் நபர்களுக்கு போதுமான பாதுகாப்பை வழங்க விசில் ப்ளோவர்ஸ் பாதுகாப்பு மசோதா முயல்கிறது. இந்த மசோதா ஊழல் குறித்த தகவல்களை வெளியிட நபர்களை ஊக்குவிப்பதற்காக வழக்கமான பொறிமுறையை அமைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். 1 2 சரியானது. 1 2 சரியானது. 73 இது கொஷின் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கங்க. 1955 ராஜாஜிக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ராஜாஜி 1937 மற்றும் 51 2 முறை மெட்ராஸ் பிரசிடென்சியின் முதலமைச்சரானார். ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகள், வியாசர் விருந்து போன்ற நூல்களை எழுதியுள்ளார். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். எல்லாமே கரெக்டு ஓகேங்களா? 1955 ராஜாஜி பாரத ரத்னா விருது பெற்றார். 37 51 மெட்ராஸ் பிரசிடென்சியின் முதலமைச்சராக இருந்திருக்காரு. ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகள், வியாசர் விருந்து போன்ற நூல்களை எழுதியிருக்காங்க. பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். 1 2 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 1 2 சரியானது. 1 2 சரியானது. தேசிய மின் ஆளுமை திட்டம் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் நிர்வாக திருத்தங்கள் மற்றும் பொதுக்குறைகள் துறை ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டது. குடிமக்கள் மற்றும் வணிகங்களுக்கு அரசாங்க சேவைகளை வழங்குவதை மேம்படுத்துவதை NEGP நோக்கமாக கொண்டுள்ளது. ரெண்டுமே கரெக்டு ஓகேங்களா?
நிதி ஆயோக் அறிக்கைகள் நீதி ஆயோக் தலைவரால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன. நிதி ஆணையம் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது. இவை எதுவுமே இல்லை, ரெண்டுமே ராங். ஓகேங்களா, இவை எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் கொஷின், 76வது கொஷின். 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்குங்க. பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஸ்வரன் சிங் கமிட்டியின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அடிப்படை உரிமைகள் போன்ற சில அடிப்படை கடமைகளை குடிமக்கள் செய்ய வேண்டும் என்று குழு உணர்ந்தது. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரியான விளக்கமும் கூட. பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 என்பது அடிப்படை கடமைகளை செயல்படுத்துவது தொடர்பான சட்ட ஏற்பாடு. அடிப்படை கடமைகளை செயல்படுத்துவதற்கு சட்ட விதிகள் இருப்பதை வர்மா கமிட்டி அடையாளம் கண்டுள்ளது. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியான விளக்கம்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் 78வது கொஷினுக்கும் 1 செகண்ட் வெயிட் பண்ணி படிச்சுக்கோங்க. நிதி ஆயோக்கின் பரிந்துரைகள் அவற்றை செயல்படுத்துவதற்கு இந்திய அரசை கட்டுப்படுத்தும். நிதி ஆயோக் பரிந்துரைகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விளக்க குறிப்புகளுடன் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் முன் வைக்கிறார். இதில் ஏ போய் ஆர் உண்மை, இது ராங்கு, இது கரெக்ட். ஓகேங்களா. பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் மத்திய அமைச்சகங்கள் மற்றும் அதன் அதிகாரங்களின் கண்காணிப்பு நிர்வாகத்தை செயல்படுத்துகிறது. மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் மத்திய அரசு மற்றும் அதன் அதிகாரிகளுக்கு குறிப்பிடப்படும் இது போன்ற விஷயங்களில் ஆலோசனை வழங்குகிறது. இதில் ஏ சரி, ஆரும் சரியான விளக்கம் மட்டும் கிடையாது. ஓகேங்களா. ஏவும் ஆரும் உண்மை, ஆனால் சரியான விளக்கம் மட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 80வது கொஷினை 1 செகண்ட் ஸ்டாப் பண்ணி படிச்சுக்கோங்க. ஊழல் தடுப்பு சட்டம் 1988 கீழ் அதிகாரிகள் மீதான எந்த ஒரு புகாரையும் மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் விசாரிக்கிறது. ஊழல் தடுப்பு சட்டம் 1988 கீழ் குற்றங்களை விசாரிப்பது தொடர்பான சிபிஐயின் கண்காணிப்பு மத்திய விஜிலன்ஸ் கமிஷனுடன் உள்ளது. ஏ மற்றும் ஆர் கரெக்டு, ஆனால் சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி தான் கரெக்டான ஆன்சர். 81வது கொஷின். NHRC மனித உரிமைகள் மீறுபவர்களை தண்டிக்க முடியாது அல்லது பாதிக்கப்பட்ட எவருக்கும் நிவாரணம் வழங்க முடியாது. ஆணையத்தின் செயல்பாடுகள் பொதுவான இயற்கையில் பரிந்துரைக்க முடியும். இதற்கான ஆன்சர் என்ன? ஆன்சர் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியான விளக்கம் கிடையாது. பின்வருவனவற்றுள் அரசியல் கட்சியின் சிறப்பியல்பு எது? பின்வருவனவற்றுள் அரசியல் கட்சியின் சிறப்பியல்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒரே மாதிரியான மத கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நபர்களின் குழு. பின்வருவனவற்றில் அரசியல் கட்சியின் சிறப்பியல்பு ஒரே மாதிரியான மத கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நபர்களின் குழு. வாக்களிக்கும் முறையிலுள்ள நோட்டா விருப்பத்துடன் பின்வரும் எந்த சொல் தொடர்புடையது அல்ல? வாக்களிக்கும் முறையிலுள்ள நோட்டா விருப்பத்துடன் பின்வருவற்றில் எந்த சொல் தொடர்புடையது கிடையாது? ஆன்சர் சி. அனைத்து வேட்பாளர்களின் மறுப்பு என்பது இதோட சம்மந்தப்பட்ட ஒன்று கிடையாது. அனைவருக்கும் எதிராக, எதிர்மறை வாக்கு, செல்லாத வாக்கு, இதெல்லாம் நோட்டாவோட தொடர்புடையது. அனைத்து வேட்பாளர்களின் மறுப்பு என்பது தவறானது. பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். உச்சநீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்ட விசாரணைக்கு பிறகு மத்திய விஜிலன்ஸ் ஆணையரை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யலாம்.
பிரதம மந்திரி, உள்துறை அமைச்சர் மற்றும் இந்திய தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய 3 உறுப்பினர் குழுவின் பரிந்துரையின் பின்னர் மத்திய விஜிலன்ஸ் கமிஷனரை நியமிக்கப்படுகிறார். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 மட்டும்தான் சரி, 2வது தவறு. உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட விசாரணைக்கு பிறகு மத்திய விஜிலன்ஸ் ஆணையரை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யலாம். நிதி ஆயோக் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. எதன் கீழ் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் அமைக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆர்டிக்கல் 270 கீழ் என்ன பண்ணியிருக்காங்க, நீதி ஆயோக் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து எம்பி எம்எல்ஏ நியமன பத்திரங்கள் முறையாக முன்மொழியப்பட்டு எத்தனை பேர் ஆதரிக்கப்பட வேண்டும்? எம்பி எம்எல்ஏ நியமன பத்திரங்கள் முறையாக முன்மொழியப்பட்டு எத்தனை பேர் ஆதரிக்கப்பட வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சம்பந்தப்பட்ட தொகுதியின் 4 வாக்காளர்கள். சம்பந்தப்பட்ட தொகுதியின் 4 வாக்காளர்கள். தேர்தல் பிரச்சாரம் நிறுத்தப்பட்டது. தேர்தல் பிரச்சாரம் நிறுத்தப்பட்டது. தேர்தல் பிரச்சாரம் நிறுத்தப்பட்டது. ஆன்சர் வாக்குப்பதிவுக்கு 12 மணி நேரத்திற்கு முன். தேர்தல் பிரச்சாரம் எப்போ நிறுத்தப்படணும்? தேர்தல் பிரச்சாரம் வந்து வாக்குப்பதிவுக்கு 12 மணி நேரம். தேர்தல் பிரச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவுக்கு 12 மணி நேரத்திற்கு முன்னாடியே வந்து நிறுத்தணும். நெக்ஸ்ட்டு, இந்திய புள்ளியியல் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு. இந்திய புள்ளியியல் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1950. இந்திய புள்ளியியல் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1950. பின்வருவனவற்றில் எது அரசியல் அமைப்பு அல்ல? பின்வருவனவற்றில் எது அரசியல் அமைப்பு அல்ல? திட்டக்குழு. அரசியல் அமைப்பு சாராதது திட்டக்குழு. நாட்டின் வளங்களை மிகவும் பயனுள்ள மற்றும் சமநிலையான பயன்பாட்டிற்கான திட்டத்தை நிதி ஆயோக் உருவாக்குகிறது. மத்திய அரசின் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கைகளை திட்டக்குழு பரிந்துரைக்கிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் டி, எதுவுமே கிடையாது, 2மே ராங். ஓகேங்களா? பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். விசில் ஊதுபவரின் பாதுகாப்பு மசோதா, பொது கொள்முதல் மசோதா, தேசிய மின் ஆளுமை திட்டம், மத்திய புலனாய்வு பணியகம். ஆன்சர் ஆப்ஷன் சி, விசில் ஊதுபவரின் பாதுகாப்பு மசோதா 2011, பொது கொள்முதல் மசோதா 2012, தேசிய மின் ஆளுமை திட்டம் 2006, மத்திய புலனாய்வு பணியகம் 1963. விசில் ஊதுபவரின் பாதுகாப்பு மசோதா 2011, பொது கொள்முதல் மசோதா 2012, தேசிய மின் ஆளுமை திட்டம் 2006, மத்திய புலனாய்வு பணியகம் 1963. தேசிய வளர்ச்சி கவுன்சில். தேசிய வளர்ச்சி கவுன்சில் எது? கூடுதல் அரசியலமைப்பு அமைப்பு. தேசிய வளர்ச்சி கவுன்சில் என்பது கூடுதல் அரசியலமைப்பு அமைப்பு. பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என்பதை சபாநாயகர் முடிவு செய்கிறார். சபாநாயகர் மற்றும் தலைவர் அந்தந்த அவைகளின் உறுப்பினர்கள். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவின் அதிகாரப்பூர்வ தலைவராவார். ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 மற்றும் 3 சரியானது. ஒரு மசோதா பண மசோதா அல்லது சாதாரண மசோதானா சபாநாயகர் தான் முடிவு பண்ணணும். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவின் அதிகாரப்பூர்வ தலைவர், இது 2மே கரெக்டு. சபாநாயகர் மற்றும் தலைவர் அவர் அந்தந்த அவைகளின் உறுப்பினர்கள் என்பது தவறு.
விலகல் காரணமாக எழும் தகுதி இழப்பு தொடர்பான எந்த ஒரு கேள்வியும் முடிவு செய்யப்பட வேண்டும். விலகல் காரணமாக எழும் தகுதி இழப்பு தொடர்பான எந்த ஒரு கேள்வியும் முடிவு செய்யப்பட வேண்டும். வீட்டின் தலைமை அதிகாரி. 1985ஆம் ஆண்டு 52வது திருத்த சட்டம் ஒரு அரசியல் கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறியதன் காரணமாக நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய வழிவகை செய்தது. 10வது அட்டவணை சேர்க்கப்பட்டு பிரிவு 101, 102, 190 மற்றும் 191இல் விலகல் தொடர்பாக மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. 2003இன் 91வது சட்ட திருத்தம் 10வது அட்டவணையில் விதிகளில் மேலும் மாற்றங்களை செய்தது. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரியானவை. 1985 52வது சட்ட திருத்தம் அரசியல் ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறினா என்ன பண்ணுவோம், தகுதி நீக்கம் செய்யும். 10வது அட்டவணையில் 101, 102, 190, 191 விலகல் தொடர்பாக மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 10வது அட்டவணையில் 2003 91வது சட்ட திருத்தம் 10வது அட்டவணையின் விதிகளில் மாற்றங்களை செய்துள்ளது. குடியரசுத் தலைவரிடம் சிஐஜி சமர்ப்பிக்கும் அறிக்கை எது? சிஏஜி. குடியரசுத் தலைவரிடம் சிஏஜி சமர்ப்பிக்கும் அதிகாரம். ஆன்சர் டி, நிதி கணக்குகள் மீதான தணிக்கை அறிக்கை, பொது நிறுவனங்கள் மீதான தணிக்கை அறிக்கை, ஒதுக்கீடு கணக்குகள் மீதான தணிக்கை அறிக்கை அனைத்துமே குடியரசுத் தலைவரிடம் சிஏஜி சமர்ப்பிக்கும் அறிக்கை. சிஏஜினா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 10வது அட்டவணையின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் சட்டமன்ற உறுப்பினர் தனது அரசியல் கட்சியின் வழிகாட்டுதலுக்கு மாறாக வாக்களிக்கிறார் அல்லது வாக்களிக்கவில்லை. உறுப்பினர்களின் 1/3 பகுதியினர் வீட்டில் ஒரு புதிய குழு அல்லது கட்சியை உருவாக்கினர். ஒரு நியமன உறுப்பினர் தனது இருக்கையில் அமர்ந்து 6 மாதங்களுக்கு பிறகு ஒரு அரசியல் கட்சியில் சேர்கிறார். இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 10வது அட்டவணையின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் இதெல்லாம் அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா தகுதி நீக்கம் செய்யப்பட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு மன்னிப்பு, விலக்கு, நிவாரணம், மாற்றம். ஆன்சர் ஆப்ஷன் டி, மன்னிப்பு வாக்கியத்தை முழுவதுமாக நீக்கி விடுவித்தல். விலக்கு தற்காலிக காலத்திற்கு தண்டனையிலிருந்து இருத்தல். நிவாரணம் தண்டனையின் தன்மையை மாற்றாமல் குறைத்தல். மாற்றம் இலகுவான வடிவத்திற்கான தண்டனையை மாற்றுதல். இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பாராளுமன்றம் மற்றும் மாநிலங்களின் சட்டமன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், யூனியன் பிரதேசங்கள் சட்டமன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், பாராளுமன்றம் மற்றும் மாநிலங்களின் சட்டமன்றங்களின் நியமன உறுப்பினர்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 மற்றும் 2 சரியானது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின். முழுமையான வீட்டோ, தகுதியான வீட்டோ, சஸ்பென்சிங் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ இதெல்லாம் கரெக்டாக பொருத்தணும். ஆன்சர் ஆப்ஷன் பி, முழுமையான வீட்டோ எளிய மசோதாவுக்கு ஒப்புதல் நிறுத்துதல். முழுமையான வீட்டோ. தகுதியான வீட்டோ சிறப்பு பெரும்பான்மை மூலம் மசோதாவை மீறுதல். சஸ்பென்சிங் அப்படின்னா எளிய பெரும்பான்மையால் மசோதாவை மீறுதல். பாக்கெட் வீட்டோ மசோதா மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை.
ஓகேங்களா. இன்றைக்கி ஒரு 50 கொஷின் பார்த்துருக்கோம். 50 கொஷினுக்கு எவ்வளோ வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மேக்ஸிமம் எதுவும் கொஷின் கேட்குற மாதிரி இல்லை, எல்லாமே வந்து கொஞ்சம் கூற்று காரணம் மாதிரி இருந்தது. ஏன்னா இது மாதிரி கொஷின்லாம் நிறைய இப்போ குரூப் 4லையுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நான் இது போல் கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கிற கண்டென்ட்டை இன்னொரு முறை படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.